ஹலோ வணக்கம் வீவர்ஸ். வடுடியம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாக்கியமா இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்னைக்கு நம்ம வடுடியம்மன் சேனலுக்குள்ள போறோம். இன்னைக்கு ரொம்ப மிக மிக முக்கியமான பதிவு பத்தி பார்க்க போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து மந்திரம் சொல்லிட்டே இருப்பாங்க. சில சமயம் பலிக்கும், சில சமயம் பலிக்காது. அதாவது நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி, நான் வந்து நிறைய கஷ்டப்படுறேங்க, நிறைய கோயில் போயிட்டேன், நிறைய பரிகாரம் பண்ணிட்டேன், நிறைய மாந்திரர்கிட்ட போயிட்டேன், எதுவுமே நடக்கல. நான் என்ன நினைக்கிறேனோ அது எதுவுமே நடக்கிறது இல்லை, எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது. இதனால எனக்கு பண கஷ்டம், மன கஷ்டம், எல்லாரோடையும் சண்டை, என் வாழ்க்கை வந்து எல்லாமே வீணாக மாதிரி ஆயிடுச்சு. என் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட லைஃபே போயிடுச்சு. நான் என்னத்துக்கு இருக்கணும் பூமியில், அந்த மாதிரி இறக்குற அளவுக்கு என்கிட்ட பேசுவாங்க. அந்த மாதிரி பேசும்போது இதை வந்து நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படின்னும் போது, இவங்களோட லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு லாக் ஆகிருக்கும். இவங்களுடைய இவங்க செய்யறது எல்லாமே ஒரு லாக் மாதிரி ஆயிருக்கும். அந்த லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதான இந்த பதிவு. அந்த லாக்கை எப்படி உடைக்கலாம் அப்படின்றதுக்கான பதிவு. இது ரொம்ப பவர்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வந்து பெங்காலி மந்திரம். இதை வந்து நான் நிறுத்தி நிதானமாக சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து எழுதிட்டு ஒரு நோட்டில் எழுதிட்டு உச்சரிக்கிற விதமும் சரியாக சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணமாக ஒரு மாந்திரியர்கிட்ட ஒரு மந்திரம் சித்தி செய்கிறீங்க. நீங்களே ஒரு மந்திரம் சித்தி செய்கிறீங்க, விநாயகர் மந்திரமோ இல்லை உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கோ இல்லை வேறு எங்கேயோ நீங்கள் எங்கேயோ போய் சித்தி பண்ணுறீங்க. சில விஷயம் வந்து பழிச்சிட்டே வரும், கண்டினியூவாக பழிக்கும். அஷ்டமா சித்தி பண்ணுறீங்க, ஒரு மாந்திரிகராக இருந்ததுன்னா சில சமயம் நல்லா பர்ஃபெக்டாக வேலை செய்யும் அந்த மந்திரம். டக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து செயல் இழந்து போயிடும். அப்போ வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாது. நம்ம கரெக்டாக தானே சித்தி பண்ணுறோம், காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கிறோம், கோயிலுக்கு போகிறோம், டெய்லி செய்ய வேண்டிய நெய்வேத்தியம் எல்லாமே செய்யணும் பர்ஃபெக்டாக, எங்கே தான் லாக் ஆகிருக்கு அப்படின்னே தெரியாது. அதாவது இதை வந்து ஒரு பந்தனம் மாதிரி சொல்லலாம். இந்த காரணம் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஒரு மாந்திரிகர் பந்தனம் பண்ணியிருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச எதிரி கூட இருந்தே இருக்கிறவங்களே உங்களுக்கு வந்து உங்களுடைய எதிரியே வந்து இதை ஒரு லாக் ஆயிருக்கலாம். நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு வேற ஏதாவது மயானத்தில் போய் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு லாக் ஆயிருக்கும். பிஸ்னஸ் ஆகட்டும், வீடு ஆகட்டும், லைஃப் ஆகட்டும், பசங்களாகட்டும், எல்லாமே ஒரு லாக் ஆயிருக்கலாம். இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான மந்திரம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதனோட விதிமுறை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணும்போது கண்டினியூவாக நீங்கள் ஒரு நாளைக்கு மந்திரம் சொல்லுங்க. ஒரு 108 வாட்டி 48 வாட்டி பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்கிறீங்கன்னா பர்ஃபெக்டாக 4 மணிக்கு தான் எழுந்து சொல்கிறீங்கன்னா அதே 4 மணிக்கு கடைப்பிடிக்கணும். மாற்றி கீத்தி சாயங்காலம் ஒரு வாட்டி காலையில் ஒரு வாட்டி சொல்கிறீங்கன்னா அதே மாதிரி சொல்லணும். டைம் வந்து தவறவே கூடாது, எப்பயுமே பர்ஃபெக்டாக அதை சொல்லணும். உச்சரிக்கிற விதமும் கரெக்டாக இருக்கணும். ரெண்டாவது வந்து சில பேர் வந்து சேரில் உட்காந்துட்டு சொல்லுவாங்க. அந்த சேர் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் அந்த சேரில் வந்து உட்காருவாங்க. அதுவும் வந்து மந்திர வேலை செய்யாது. அந்த சேரில் வந்து தீட்டு தொடக்கப்பட்டவங்களும் உட்காந்துருப்பாங்க. நமக்குன்னு ஒரு தனியான ஒரு ஆசனம் பூமியில், இல்லை தர்ப ஆசனம் கூட வச்சுக்கலாம். பூமியில் ஒரு சிகப்பு கலர் மேட் மாதிரி போட்டு அதை நீங்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்துகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். நீங்கள் ஒரு மந்திரம் ஜெபிக்கிறீங்க, கோயிலுக்கு போகிறீங்க, ஆச்சார அனுஷ்டானத்தை நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க, நிஷ்டையாக பூஜை பண்ணுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் யூஸ் பண்ணுற பொருள் உங்களுக்கு மட்டும்தான் அது வந்து உபயோகமாக இருக்கணும். உங்கள் மனைவியோ உங்கள் பசங்களோ இல்லை வீட்டுக்கு வரவங்க போகிற ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அந்த சேர் ஆகட்டும் எதுலேயும் உட்காரக்கூடாது. முதல்ல வந்து சேரில் உட்காந்தே சொல்லக்கூடாது. பூமியில் உட்காந்து ஒரு ஆசனத்தில் உட்காந்து ஜெபிக்கும் போது தான் அது வேலை செய்யும். இதுவும் ஒரு தவறாக எடுத்துக்கலாம். இதனால கூட மந்திரம் வந்து லாக் ஆகலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த நேரத்தையும் மாற்றக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். இப்படியே சொல்லிகிட்டே இருக்கும்போது சில டைம் வந்து நம்பிக்கை இழந்துருவாங்க. இதெல்லாம் ஒரு மந்திரமா, இதெல்லாம் நம்ம சொன்ன உடனே நடந்துருமா, இதெல்லாம் சும்மா தான் அப்படின்ற அளவுக்கு அந்த நம்பிக்கையை இழந்துருவாங்க. சொல்லி 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 அவங்களுக்கு வெறுத்து போயிடும். ஒரு 48 நாள் லட்சம் கொடுத்தேன், 2 லட்சம் கொடுத்தேன், 5 லட்சம் கொடுத்தேன், நான் நிஷ்டையாக பண்ணேன், எதுவுமே நடக்கலை அப்படின்னும் போது ஏதோ ஒரு விதத்தில் லாக் ஆயிருக்கு. அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கான மந்திரம் தான். எப்பவுமே நம்ம ஒரு மந்திரம் சொல்கிறோம், இல்லை ஒரு வேலை ஒரு சமையல் தான் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த சமையலில் கூட உப்பு அதிகமாயிடுச்சு ஒரு குழம்புலையோ ஒரு பொரியலையோ, என்ன பண்ணுவோம், அது குப்பைக்கு தான் போவோம். அப்போ அந்த இடத்துல கூட நம்ம பர்ஃபெக்டாக நின்று கரெக்டான அளவில் எல்லாமே போடும்போது தான், எல்லா ரேஷியோவும் கரெக்டாக போடும்போது தான் அது ஒரு குழம்போ ஒரு பொரியலோ நம்மளால் சாப்பிட முடியும். இல்லை உப்பு அதிகமாச்சுன்னா அது குப்பைக்கு தான் போகும். அதே மாதிரி எல்லா வேலையும் நம்ம செய்யும்போது முழு நம்பிக்கையாக பர்ஃபெக்டாக செய்யணும். செய்யும்போது தான் அது வந்து நம்மளால் சக்ஸஸ் கொடுக்க முடியும். அதை வந்து நம்ம ஃபாலோவும் பண்ணணும். அப்போ தான் அது வந்து பலன் அளிக்கும். ரெண்டாவது உச்சரிக்கிற விதமும் பிழையாக இருக்கலாம். சில பேர் வந்து உச்சரிக்கிற வந்து ஏற்றி இறக்கி அந்த மாதிரி உச்சரிக்க மாட்டாங்க.
அதாவது அந்த பிராணனை வந்து உள்ளே இறக்கி அந்த மூச்சை அடக்கி அந்த மாதிரி உச்சரிக்கலைன்னா கூட வேலை செய்யாது. அதுவும் வந்து இந்த மந்திரம் வந்து அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மந்திரம். நீங்கள் இழந்த அத்தனை சக்தியும் திரும்ப உங்ககிட்டயே வாபஸ் ஆகும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது இந்த பெங்காலி மந்திரம். இந்த பெங்காலியில் நம்மளுடைய குரு சொன்னது. ரெண்டாவது நம்ம மாயோகில் கற்றுக்கிட்டு வந்த மந்திரங்கள் தான் இதெல்லாம். இது இப்போ நீங்களே ஒரு மந்திரம் சித்தி செஞ்சு வச்சுருப்பீங்க, அதுவும் லாக் ஆகிருக்கும். விநாயகர் மந்திரம், காளி மந்திரம், மாடன் மந்திரம் எல்லாமே லாக் ஆகிருக்கும். கோயிலுக்கு வர மக்கள் தொகையும் கம்மியாக இருக்கும், வருமானமும் கம்மியாக இருக்கும். அப்பயும் ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு லாக் ஆகியிருக்கு. அப்போ அந்த லாக்கையும் இந்த ரிலீஸ் பண்ணோம் இந்த மந்திரம். இது வந்து ஒரு பூஸ்டர் மாதிரின்னு நினச்சிக்கோங்க இந்த மந்திரம். முதல்ல பார்த்தீங்கன்னா அதாவது வந்து உங்களுக்கு அன்றைக்கி சந்திராஷ்டம் இருக்கக்கூடாது. அன்றைக்கி வந்து 1.25 லிட்டர் பசும்பால் பியூராக இருக்கட்டும், காய்ச்சக்கூடாது, பச்சை பாலாக இருக்கணும். இந்த ஏற்கனவே 108 வாட்டியோ எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லி மந்திரத்தை சித்தி பண்ணிக்கோங்க. முதல்ல உச்சரித்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாத அழுத்தம் திருத்தமாக உச்சரித்து வச்சுக்கோங்க இந்த பெங்காலி மந்திரத்தை. அதுக்கு பிறகு ஒரு 7 முறை சொன்னால் போதுமானது. மாமிசம் உண்ணக்கூடாது, முட்டை கூட சாப்பிடக்கூடாது. ஆச்சார அனுஷ்டானமாக நிஷ்டையாக பூஜை பண்ணணும் பகவானை நினச்சி. ரெண்டாவது இந்த பால், அதாவது 1.25 லிட்டர் பசும்பால் இருக்கணும், காய்ச்சக்கூடாது, பச்சை பாலாக தான் இருக்கணும். இதை வந்து வச்சுட்டு கையை வந்து அந்த பால் மேலே ஒரு பித்தளை சொம்பில் வச்சுக்கோங்க. 7 முறை இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் குடிச்சிடுங்க. இந்த பாலை குடிச்சிடுங்க. குடிச்சிட்டு குளிச்சிடுங்க. குளிச்சுட்டு இதே மாதிரி எப்போல்லாம் நீங்கள் இந்த பாலுக்கு மந்திரம் சொல்லி குடிக்கிறீங்களோ குளிக்கவும் செய்யணும். அப்படின்னும் போது தான் அந்த புற சுத்தமும் அக சுத்தமும் தூய்மையாகும் போது நீங்கள் நினச்ச அந்த சக்தி, உங்களுடைய பவர் உங்ககிட்டயே வாபஸ் ஆகும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மந்திரம் இது. ரெண்டாவது, நீங்கள் ஏதாவது மந்திரங்கள் தவறாக பிரயோகம் பண்ணியிருந்தாலோ, தவறான வேலைக்கு உபயோகப்பட்டிருந்தாலோ, அந்த எந்த தெய்வத்தை நீங்கள் சித்தி செய்தீங்களோ அந்த தெய்வத்திடம் வந்து ஒரு மன்னிப்பு மாதிரி கேளுங்க, ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள். நான் இனிமேல்ட்டு இந்த தவறை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதி கொள்ளுங்க. நியாயமான காரியத்துக்கு மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு ஒரு உறுதி கொள்ளுங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு மாந்திரியர் கூட உங்களுடைய மந்திரத்தை வந்து பந்தனம் பண்ணிருக்கலாம். எதிரி கூட செய்வன இந்த சூழ்ச்சி இந்த மாதிரி ஏவல் பில்லி சுனி ஏதாவது செஞ்சு கூட அந்த மந்திரத்தை லாக் பண்ணிருக்கலாம். இவர் பிஸ்னஸ் ஆகட்டும், குடும்பமாகட்டும், எதுவுமே விளங்கக்கூடாது, எல்லாமே ஒரு பூட்டு மாதிரி பூட்டு தொங்க விட்டுருவானுங்க. பந்தனை மாதிரி பண்ணும்போது அந்த கட்டை கூட இது உடைக்கும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பெங்காலி மந்திரம். இந்த மந்திரத்தை நான் நிறுத்தி நிதானமாக சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 108 1008 சொல்லி சித்தி பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க வியூவர்ஸ். ஓம் ஹோன் ஜிம் கிரஷ்டே மாதா முச்சோல் மூட்டே போந்தோ மந்த்ரோ ஜந்த்ரோ சோலே காம்ரூப் திகே பிரம்மபுத்ரோ காட்டே மாயியே சோலாஹே ஆமார் போந்த்ரோ ஜோரி டோலே கமார் ஜோஹாத்துலீர் குட்டா முட்டா சோலே போந்த்ரோரே போந்தோ கேடே பெலாஹே ஹேமாலாத்தீர் புன்கார் ஆக்யாய் திரிபுர சுந்தரி மாயே ஆக்யாய் துஹாயி குமாரி ரோக்தோ போர்னி மாயே சு. இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை முடிஞ்ச அளவுக்கு நிறைய வாட்டி உச்சரிக்கிற விதம் வந்து தெளிவாக உச்சரிங்க. உச்சரிச்சுட்டு நீங்கள் சொல்லும்போது சித்தி ஆகும். நீங்கள் எந்த இடத்துல அது லாக் ஆகிருக்குன்னு நமக்கே கண்டுபிடிக்கிறது சிரமம். அந்த மாதிரி சமயத்தில் இந்த மந்திரத்தை உபயோகப்படுத்தும் போது உங்களுக்கு அந்த லாக் ரிலீஸ் பண்ணி நீங்கள் இழந்த சக்தி எல்லாமே திரும்ப ஆஃபீஸ் ஆகட்டும், உங்களுடைய பிஸ்னஸ் ஆகட்டும், உங்களுடைய ஃபேமிலி ஆகட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக வேலை செய்ய ஆகும். இறந்த சக்தி எல்லாமே மீட்டு கொடுக்கும். இது ஒரு பூஸ்ட் மாதிரி. ரொம்ப நன்றி வியூவர்ஸ்.